ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சூர்யா மாரி சீரியல்லேருந்து சூப்பரான ஒரு ப்ரோமோ வந்திருக்கு. நம்ம அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மாரி காரில் வந்துட்டு இருக்கும்போது அப்போ ஆட்டோவில் ஒரு லேடி எதிர்க்க வந்துட்டு இருக்கிறாங்க. அவங்க கன்சீவாக இருக்கிறாங்க. உடனே அவங்களுக்கு ஆட்டோவில் வரும்போதே வலி ஏற்பட்டுருச்சுது. ஆட்டோவும் பார்த்தோம்னா அந்த நேரத்தில் போய் ரிப்பேர் ஆகி போச்சுது. உடனே மாறி வரக்கூடிய காரை அந்த ஆட்டோக்காரர் நிறுத்தவும் மாறி என்னன்னு சொல்லி கேட்கும்போது இந்த மாதிரி விஷயம் அப்படிங்கிறாங்க. உடனே பார்த்தோம்னா மாறி அந்த அம்மாவை அழைச்சிக்கிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு வராங்க. அப்போ அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக அழைச்சிட்டு போகவும் அப்போ அவங்க ஹஸ்பண்ட் வர வரைக்கும் அவங்க வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. மாறி அதே ஹாஸ்பிட்டலில் தான் பார்த்தோம்னா அவங்க சாஸ்திரி அடிபட்டு அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துகிட்ருக்கு. அப்போ மாறி அவங்க ஹஸ்பண்ட்கிட்ட பேசிவிட்டு அவங்க கிளம்புறாங்க. அப்போ சாஸ்திரி மாரியை பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே மாறின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஆனால் மாறி அது கவனிக்காமல் போகவும் அப்போ நர்ஸுக்கிட்ட சொல்லவும் முதல்ல நர்ஸு பார்த்தோம்னா மாரியை அழைச்சிட்டு வராங்க. அப்போ நம்மளை யார் கூப்பிட்டுருப்பா அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறி இங்கே வரவும் அப்போ சாஸ்திரி தான் இருக்கிறாங்க. என்ன சாஸ்திரி உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மாறி பதட்டமாக கேட்கும்போது அப்போ அவங்க நடந்த உண்மையை சொல்கிறாங்க. நான் உன்னை பார்க்கறதுக்காக தான்மா நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன். அப்போ வீட்டுக்கு வரும்போது என்ன நடந்துச்சு தெரியுமா அப்படிங்கும்போது என்ன நடந்துச்சு அப்படின்னு மாறி கேட்கவும் தாரா இறந்து போயிட்டதா சூர்யா சொன்னார். ஆனால் தாரா மாதிரிக்கே வேறு ஒருத்தவங்களை நான் தத்து எடுத்துருக்குறேன்னு சொன்னார் மாயா அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்கள் வீட்டுக்கு வரும்போது பார்த்தோம்னா ஜன்னலில் ஒரு ரூமு தெரிஞ்சிச்சு. அந்த ரூமுக்குள்ளே தாராவும் சங்கரபாண்டியும் பேசிகிட்டு இருந்தாங்க. அப்போ தாரா நான் மாயான்னு நடிச்சுக்கிட்டு இருக்கிறேன். இது எல்லாத்துக்கு காரணம் அந்த மாரியும் அந்த குழந்தையும் தான். அவங்க ரெண்டு வரையும் கதையை முடிக்காமல் நான் விட மாட்டேன் அப்படின்னு அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. இதை சாஸ்திரி பார்த்துருந்தாங்க. பார்த்ததுமே அவங்க அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ தாரா இன்னும் அவங்க கதை முடியலை, உயிரோட தான் இருக்கிறாங்க. அப்போ அவங்க போய் சொல்லி நாடகம் ஆடிட்டு இருக்கிறாங்க. அப்போ நம்ம இந்த வீட்டில் நம்ம யார்ட்டுமே சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரி அங்கேருந்து பயந்துக்கிட்டு ஓடும் போது அப்போ எதிர்க்க ஒரு கார் வருது. அந்த காரில் அவங்க அடிப்பட்டு கீழே விழுந்துருந்தாங்க. இப்படி தாம்மா எனக்கு நடந்துச்சுது, உங்கள்கிட்ட உண்மை சொல்கிறதுக்காக தான் வந்தேன் அப்படிங்கும்போது அப்போ மாறி கேட்குறாங்க, என்கிட்ட என்ன உண்மை சொல்கிறதுக்காக வந்தீங்க அப்படிங்கும்போது எல்லாம் உன் குழந்தைய பற்றினதான் அப்படிங்கிறாங்க. என் குழந்தைய பற்றி ஏதாவது தெரிஞ்சுச்சா, எங்கே இருக்குது என் குழந்தை அப்படிங்கும்போது உன் குழந்தை எங்கேயுமே இல்லைம்மா உங்ககிட்ட தான்மா இருக்குது அப்படிங்கிறாங்க. உடனே மாறிக்கு ஒன்றும் புரியல. என்ன சாஸ்திரி சொல்கிறீங்க அப்படிங்கும்போது ஆமாம்மா உங்ககிட்ட இருக்கிறது என்னுடைய பேத்தி கிடையாது, அது உன்னுடைய குழந்தை தான். சொல்லப்போனால் எனக்கு ஒரு பொண்ணே கிடையாது அப்படிங்கிறாங்க. என்ன சாஸ்திரி சொல்கிறீங்க, அப்போ என்கிட்ட இருக்கிறது என்னுடைய குழந்தை தானா, அது எப்படி உங்கள் கைக்கு கிடைச்சிது அப்படிங்கும்போது அந்த அம்மன் தாம்மா தந்தாங்க அப்படிங்கிறாங்க. என்னன்னு சொல்லி கேட்கும்போது ஃப்ளாஷ்பேக்காக ஒரு கதையை காட்டுறாங்க. அடுத்தது நீங்கள் அப்பவுமே என்கிட்ட உண்மையை சொல்லியிருக்க வேண்டியதுதானே அப்படிங்கும்போது தாராதாம்மா என்கிட்ட உன்கிட்ட உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னு சத்தியம் வாங்கிக்கிட்டாங்க. குழந்தைக்கு ஆபத்து இருக்குது மாறிக்கிட்டா, அதனால உண்மையை சொல்லக்கூடாது அப்படின்னால நானும் அது உண்மைன்னு சொல்லிட்டு நம்பிட்டேன். அதனால தான்மா உங்ககிட்டையும் உன் குழந்தைய பற்றி நான் சொல்லாமல் நான் மறைச்சிட்டேன். ஆனால் தாரா இந்த அளவுக்கு மோசமாக இருப்பான்னு சொல்லி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை. சூர்யா தம்பி தாரா இறந்து போயிட்டதாகவும் மாயா மாதிரிக்கு ஒருத்தவங்களை நான் அம்மாவை தத்து எடுத்துருக்க தான் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே அது மாயா கிடையாதுமா, தாரா தான் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் கிட்டதுமே மாறி ரொம்பவே பதட்டம் அடைகிறாங்க. சாஸ்திரி நீங்கள் இந்த உண்மையை சூர்யா சார்கிட்ட சொல்லணும் அப்படிங்கும்போது அப்போ பார்க்கும்போது சாஸ்திரியால் பேச முடியல. அவங்க ரொம்பவே பேச முடியாமல் தவிச்சிட்டு இருக்கிறாங்க. கொஞ்ச நேரத்தில் பார்த்தோம்னா சாஸ்திரியோட கதை முடிஞ்சு போயிடுது. இதை கொஞ்சமே எதிர்பார்க்காத மாறி அதிர்ச்சி அடைகிறாங்க. ஐயோ எனக்கு இருந்த ஒரே ஆதாரமான நீங்களும் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு மாறி சாஸ்திரி கூப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ நர்ஸு செக் பண்ணி பார்த்துட்டு சொல்கிறாங்க, இல்லைங்க அவங்க முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னு சொல்லவும் இதை கேட்டதுமே மாறி அதிர்ச்சி அடைகிறாங்க. அப்போ நம்மகிட்ட இவ்வளோ நாள் இருந்தது நம்மளுடைய குழந்தை தானா, இது எல்லாத்துக்கான அந்த தாரா தானா, தாரா தான் உண்மையை சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு சாஸ்திரிகிட்ட சத்தியம் வாங்கியிருக்கிறா. அவள் எவ்வளோ மோசமானவளாக இருப்பா. ஆனால் இதை நம்ம சூர்யா சார்ட்ட சொன்னாக்கி கண்டிப்பாக அவர் நம்மளை நம்ப மாட்டார். எந்த ஆதாரமும் நம்மகிட்ட இல்லையே, இருந்த ஒரே ஆதாரம் சாஸ்திரி தான். அவருக்கு இந்த மாதிரிக்கு ஒரு நிலைமை ஏற்பட்டுருச்சுது. இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்பவே ஒரு குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அவங்க வீட்டுக்கு கிளம்பி வராங்க. எப்படியாவது சூர்யா சார்ட்ட இந்த விஷயத்த சொல்லிடணும். அது மட்டும் இல்லாமல் இத்தனை நாள் நம்ம குழந்தை நம்மக்கிட்ட தான் இருந்திருக்குது. அப்போ இந்த தாராவுக்கும் இந்த விஷயம் தெரிஞ்சிருக்குது. ஆக மொத்தத்தில் இந்த உண்மை தெரிஞ்சிருச்சுன்னா என் குழந்தைய அவள் சும்மா விட மாட்டா. இப்போ உண்மையை சொல்லலாமா வேண்டாமா அப்படின்னு மாறி ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க. இப்படி தான் இந்த ப்ரோமோ எடுத்துகிட்டு போகிறாங்க. மாறி தன்னுடைய குழந்தை பற்றி உண்மையை அவங்க வீட்டில் சொல்லுவாங்களா, இல்லைன்னா குழந்தைய பற்றினா உண்மை நம்மளுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லிட்டு தாராவுக்கு தெரிஞ்சுன்னா குழந்தைய அவள் சும்மா விட மாட்டா. குழந்தைக்கு ஏதாவது ஒரு ஆபத்து வரவழைச்சிருவா. சூர்யா சார்கிட்டையும் இவ தான் தாரான்னு சொன்னாக்கி அவரும் நம்ப மாட்டாரு. அதனால நம்மளுக்கு தாரா தான் அப்படின்னு உண்மை நிரூபிச்சதுக்கு அப்புறமா தான் சூர்யா சார்கிட்டையே குழந்தைய பற்றின சொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க.